நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்றால தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வாரிசு சீரியல் ஹீரோயின் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாரிசு சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் எப்பப்பா சேருவாங்கன்ட்டு பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கு இடையில நிறைய ட்ராக்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் வர இந்த க்யூட்டான பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நானும் இவங்களுக்காக தான்ப்பா இந்த சீரியல் பார்க்குறேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாரிசு சீரியலில் சக்தியாக கலக்கிட்டு வர இவங்களுடைய ரியல் நேம் ஸ்வேதா டோரதி. ஸோ இவங்க பக்காவான தமிழ் பொண்ணு தான், நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து இது போல் ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசை இருந்திருக்கு. இவங்க நினச்சது எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி தான் இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இப்போ இருக்க டெப்யூட்டி சிஎம்மான உதயநிதி அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இப்படை வெல்லும் அப்படின்ற மூவியில் உதயநிதி அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர், அதில் ராதிகா அவர்கள் தான் அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரம்பமே அதிரடியாக ஆரம்பித்தது தான் இவங்களுடைய திரைப்பயணம். அடுத்து சூப்பராக இவங்க ஹீரோயினாகவே பண்ணிட்டாங்க. லாந்தர் அப்படின்ற ஒரு படம், அந்த பார்க், இப்படி அடுத்தடுத்த படங்களில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் டு ஹீரோயின் டு சின்ன திரை. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் சின்ன திரை டு வெள்ளித்திரைக்கு தான் போய் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வெள்ளித்திரை டு சின்ன திரை அப்படின்னு வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உண்மையாலே இவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சிலருடைய மனநிலை இப்போ மாறி இருக்குது. சின்ன திரையிலேருந்து வந்தவங்க அப்படிலாம் இப்போ தனித்தனியாக பார்க்கறது கிடையாது. அது பிற மொழிகளில் இருந்து இங்கே ரீமேக் பண்ணாலும் டப்பிங் பண்ணி எடுத்தாலும் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியல்ஸ் இருக்குது. அந்த சீரியலில் ஒன்று கூட இந்த சீரியல் சொல்லலாம். ஸோ இந்த சீரியலில் சக்தியாக நடிக்கிறவங்களுக்கும் ஸ்வேதாவாக இருக்கிறவங்களும் இந்த ரியல் கேரக்டர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால் இவங்க நடிக்கணும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லும் போது இவங்க ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை வேண்டாம், நீ வந்து உன்னுடைய ஆசைக்காக நடித்த, இதுக்கப்புறம் நடிக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஆசைக்காக நீ படிக்கணும், படித்து முடிச்சு ஒரு டிகிரியை கையில் வாங்கிட்டு நீ அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க, இவங்க ஐ டாக்டருக்கே படிச்சிருக்காங்க. ஒரு வகையில் இவங்க ஒரு டாக்டர். ஸோ நீட் எக்ஸாம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீட்டு வீணாகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சீட்டுக்காக தான் இப்போ பல பேர் முட்டி மோதி அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. 2 வருஷம் 3 வருஷம்ன்ட்டு நேரம் வருடம் காலம்ட்டு எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஈஸியாக டாக்டர் டு ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எமோஷ்னல் சீன்லாம் நடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த சீன் முடிஞ்சாலும் அந்த எமோஷ்னல் இருந்துக்கிட்டே இருக்குமா. கட்டுன்னு சொன்னாலும் அதை விட்டு வெளியே வர ரொம்ப சிரமப்படுவாங்களாம். மற்றபடி எல்லா சீனும் இவங்களுக்கு அத்துப்படியாக தான் இருந்திருக்கு. ரொமான்ஸ் சீனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுடைய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்க தான் செய்யுது. அதனாலே ஐயோ இந்த சீனை பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயம் கூட அவருக்கு இருந்திருக்குன்ட்டு அவரும் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. அவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுந்தரி சீரியலில் செம்மையான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த சீரியல்லையும் வராரு. உண்மையாலே அடுத்தடுத்து அவருக்கு சீரியல் வாய்ப்புகள் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களை பார்க்குறதுக்கு நடிகை மஞ்சுமா மோகன் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வகையில் இவங்கள பார்க்க யார் மாதிரி இருக்காங்க, இல்லை ஸ்வேதா மாதிரி தான்ப்பா இருக்காங்கன்னு சொன்னீங்கனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுவாங்க. இவங்களுடைய வாய்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதனால தான் இவங்க ஸ்கூலிங் பண்ணும் போதே சைடில் ஆக்டிங்கும் போயிட்டு இருந்திருக்கு. காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை இப்போயும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்களாம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக இருப்பாங்களாம். ஒரு பக்கம் ஆடு, இன்னொரு பக்கம் ஷூட்டு, நிறைய ரீக்ரியேஷன் போஸ்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க அம்மா தான் இவங்களுடைய ஸ்டைலிஷாக. ஸோ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இந்த கலர் சூஸ் பண்ணிக்கோ அப்படிலாம் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணி தருவாங்களாம். அதை வச்சு அடுத்தடுத்து இவங்க மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுமே இவங்களுக்கு முதல் அவார்ட்லாம் இப்போலாம் அவார்டு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கும் இவங்க நடிக்கிற இந்த முதல் சீரியல் இந்த வாரிசுக்காக ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு அவார்டு கூட இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு இவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கலன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம், நீ இப்போ தானே வந்திருக்க, நாமினேஷன்லேயே வந்துட்ட, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், அவார்டெலாம் அடுத்தடுத்து கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனால் கடைசியாக இவங்களுக்கே கிடைக்கும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. அப்போ அந்த அவுட்ஃபிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2025 இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சிறந்த ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய முதல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போன அந்த ட்ரிப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த அவார்டாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக அமைஞ்சது 2025 தான். அது மட்டும் இல்லாமல்
விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. அதில் ஹீரோயின்லாம் கூட எனக்கு தேவையில்லை, அவருக்கு தங்கச்சி கேரக்டர் கொடுத்தா கூட நான் நடிப்பேன்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லியிருந்து இவங்க நிறைய வந்து ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் விஜய் அவர்களை நம்ம எல்லாரும் ஒரு பொலிட்டிஷியனாக மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது பல பேர் இந்த சின்ன திரையாக இருக்கட்டும், வெள்ளி திரையாக இருக்கட்டும், பல பேருடைய கனவுல மண்ணெளி போட்ட மாதிரி இருந்தாலுமே அவரை இதுக்கப்புறம் ஒரு தலைவராக பார்க்கலாம்ட்டு பல பேரும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே திகழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கை வீணாக போகாது அப்படின்னு கூட சொல்லலாம். உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நீ விஜய்க்கு சொம்பு தூக்குறியா அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ரியலாக பல பேரும் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல மாற்றமாக இருந்தால் சந்தோஷம்தான். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் அப்படின்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கமல் சார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ. அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்தியன் 2 படத்தை செலிபிரிட்டி ஸ்கூல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பைட்ஸ் வீடியோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் சூப்பரான பர்சன் இவர் தான். அவருடைய படத்தை இவ்வளோ பேர் முன்னாடி நான் பார்க்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாரும் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் கை தூக்கி விடணும் இப்படிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க இது வரைக்கும் லவ்வில் விழுந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒருத்தரை பார்த்து ஒரே ஒருத்தர் கூட டேட் பண்ணி ஒரே ஒருத்தரை லவ் பண்ணி ஒரே ஒருத்தரை தான் திருமணம் பண்ணுவோம். அந்த ஒரு நபர் தான் யாருன்னு தெரியலையா, ஏன்னா அவரை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றத 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே 2 வருஷம் என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் இப்போ ரீசெண்டான இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ட்ராவல் பார்ட்னர் தான் கிடைக்கணும், டிரைவிங் கூட நானே பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பார்ட்னர் யார் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ராவல் பார்ட்னர் யாராக இருக்குன்றதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சீரியல் வாய்ப்பு ரொம்ப ஈஸியாலாம் இவங்களுக்கு கிடைக்கவே கிடையாதாம். 4 ப்ராஜெக்ட்ஸோடைய ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இவங்க வெளித்திரை டு சின்ன திரைனா ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். தேடி ஓடி அந்த அலைஞ்ச கேஸ் இல்லைனா கூட வாய்ப்புக்காக இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ரியல் வாய்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டே ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணு அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப ஒரு ஜாலி பர்சன். இவங்க லைஃப்பில் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். நம்மளோட சின்ன சமூகத்தின் வேலையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.